என்னது ஜெயிலர் 2 நோ அப்படின்னு விடவெடுத்து போயிருக்கிறாரு நெல்சன். என்ன காரணம்னா இந்த படத்தை பத்தி இப்பவே அப்டேட் கேட்காதீங்க, நான் ஒரு விஷயத்தை ஏற்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நெல்சன். எதுக்காக கேட்டாங்க, எதுக்காக விடவெடுத்து போயிட்டாரு பார்த்துருவோமா? டைரக்டர் நெல்சனுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியான படம் தான் ஜெயிலர். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். அதன் காரணமாக படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் எங்கேயோ போய் கிட்டத்தட்ட 600 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் அவருக்கான பேரை மீண்டும் தக்க வைக்க யூஸ் ஆச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து பார்ட் 2 எடுக்கிறதுக்கான விஷயத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸும் பாசிட்டிவாக இருந்துச்சு, கலெக்ஷனும் பெருசாக இருந்துச்சு. ஸோ 2வது பார்ட்டுக்கான ஆவல் மக்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதுலேயும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூலி படம் பெருசாக போகல. அதன் காரணமாக மீண்டும் ஜெயிலர் 2 வரும், தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நெல்சன் ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட இடத்துல ஜெயிலர் 2 படத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஜெயிலர் 2 படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் எப்படி இருந்துச்சோ அதே போல் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்பவே என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2க்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஓவர ஹைப் இருக்கு, பல விதங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நானும் ரொம்ப பேசி படத்தை ஹைப் பண்ண விருப்பப்படலை. படம் வரட்டும், ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ அப்டேட் தரணுமோ அப்போ தரோம் அப்படின்னு பேசிட்டு நழுவிட்டு போயிருக்கிறாரு நெல்சன். ஸோ இவர் இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா எதுக்காக நெல்சன் இப்படி போயிருக்கிறாரு, ஒருவேளை அவருக்கு படத்து மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய எதிர்பார்ப்போட வந்த படங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். தக் லைஃப் பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஒன்றுமே போகலை. விடாமுயற்சி, ரெட்ரோ, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கூலி கூட எதிர்பார்த்த ஹைப்புக்கு தகுந்த மாதிரியான வசூல் இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து தான் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும், நமக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கீனாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நெல்சனுக்கு பீஸ்ட் படத்திலே சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, சில சோகங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்து ஜெயிலர் அப்படி ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு எப்போ ஒரு படத்துக்கு ஹைப்பு ஏற்றணும், எப்போ ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணணும், எப்போ ட்ரெய்லரை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்துருக்கிறாரு. ரொம்ப பேசுறதை விட பல பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.